கல்யாணம் போயிட்டாங்க. களை ஏறிக்கிட்டு லேட்டாச்சு காலைல 5:30 மணிக்கு வந்துட்டார். 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு ஆமாம் முன்னாடியா லெஃப்ட் போகணும். இங்கேருந்து இந்த இனோவா விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வரணும். காலை எடுக்கக்கூடாது, காரம் அடிச்சிடணும். காரம் அடிச்சிடணும். செகண்ட் கேட் போடுவோம். இடையில வேறு வழி எனக்கு தெரியல. இதெல்லாம் போனால் சிரமமாக இருக்கும். போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கீர் போட்டோமா செகண்ட் கீர் போட்டோமா ரிலாக்ஸாக இருக்குமான்னு யோசிக்கணும். சரியா? அந்த ஐயன் துண்டை போட்டு வராருல, அப்படியே ரைட்டு இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். ரைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளம்பு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகலாம். ஹேண்ட் பிரேக்கு எடுத்து போகுமா? சுற்றி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த டோருக்கு போய் அந்த கால் இடிச்சிடும். சுற்றினதை மட்டும் மாற்றி சுற்றினா தான் வண்டி ஸ்டடியாகும். மாற்றி வெயிட் பண்ணி வண்டி போகுதா வெடுக்குன்னு எடுத்தால் ஆஃப் ஆயிடும். சரி, நேராக கடைசி போய் ரைட்டு பாட்டி காரணம். ஹேண்ட் பிரேக் வந்து கம்மியாக தானே போட்டோம்னா அதனால் வண்டி மூவ் ஆச்சு. நல்லா ஃபுல்லாக எடுத்துருந்தா வண்டி மூவ் ஆகாது, சிரமப்பட்டு மூவ் ஆகும். எல்லா இடத்துலையும் சிங்கிள் கையில் ஓட்டக்கூடாது. சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கையில் ஓடணும். ஹார்ன் அடிச்சிடணும். நேராக கடைசி ரைட்டு. அது ரைட் திரும்பணும்னா மறுபடியும் லெஃப்ட் திரும்பணும். ஹாரன் அடிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு வண்டி தான் திரும்பும், இன்னொரு வண்டி வந்து திரும்ப சிரமமாக இருக்கும். முன்கூட்டியே ஹாரன் அடித்து நான் வரேங்கன்னு சொல்லிடணும். மறுபடியும் லெஃப்ட்டு. கடைசி இந்த ஆரஞ்சு கலர் வீடு இருக்கா, அதை ஒட்டி ஒரு ரோடு போகும். நேராக ரோடு போகும். லெஃப்ட் இல்லை, நேர் ரோடு தான். ஆரம்பிக்கணும். இந்த ரைட்டு திரும்ப மறுபடியும் ரோடு லெஃப்ட் திரும்பணும். எக்ஸேட்டர் மிதிச்சின்னா ரெண்டில் ஏதோ ஒரு வண்டியில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் எக்ஸேட்டர் மிதிக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக தாண்டோமான்னு யோசிக்கணும். லெஃப்ட் ரைட்டு மறுபடியும் லெஃப்ட்டு. இல்லை, நான் செகண்ட் கீரில் ரொம்ப டவுனில் போகிறேங்காட்டி அவ்வளோ சொல்லுவேன். வண்டி சிரமப்பட்டு போமாறாங்காட்டி அது ஹாரன் அடிக்கணும்டா தம்பி. சும்மா ஸ்டியரிங் சுற்றிக்கிட்டே இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வளையும் வரும்போது சும்மா டொக்குன்னு ஒரு ஹாரன் அடிச்சிடணும். கடைசி ரைட்டு. நம்ம ரோட்டில் வரும். அவங்க வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் போடும்போது கரெக்டாக லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் இருக்கும் தம்பி. ஜிபிஎஸ் மாட்டியிருக்காங்க. ஜிபிஎஸ்ஸே கொடுத்துட்டாங்களா? வேறு லெவல் தான். இப்போ நீ வாட்ஸ்அப்லேயும் இப்படி போய் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் லொக்கேஷன் போகிறாங்களே, இந்த லொக்கேஷன் லெஃப்ட் போனீங்கன்னா இதில் வந்து கரண்ட் லொக்கேஷன் லெஃப்ட்.
வச்சுக்கோ சூர்யா, நம்மளை அவங்க ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கரண்ட் லொக்கேஷன் போட்டிங்கன்னா நம்ம இடத்துக்கு அவங்க வரலாம். லைவ் லொகேஷன் மாறி மாறி காட்டுறாங்க. ஒரு கரெக்டாக டைமிங் கூட கரெக்டாக சூப்பர்ரா. அது டைமிங் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி போட்டாலே கரெக்டாக. சரி ஓகேடா. திருப்பி ஓகே. செட்டி கூட டக்குன்னு எக்ஸைட்டு டக்குன்னு எக்ஸைட் அவரை பார்க்காது. நீ எக்ஸைட் யூஸ் பண்ணி நான் ஸ்பீடாக போகிறேன், நான் உன் கூட போயிருந்து ஓடிடணும். நல்லா இருக்குது. சரி அவங்க இந்த ஹார்ன் அடிக்கடி நம்ம டைம் விடக்கூடாது. இந்த செம் வந்து ஸ்டடி செம், அடுத்த செம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பண்ணி பேட்டன்ஸ் கிளம்புறது கிளம்பலாம் வந்து கூட ப்ராஜெக்ட் நான் அதான் எக்ஸைட்டை யூஸ் பண்ணி 5 கீரும் போட்டு பார்த்துருக்கேன். எக்ஸைட்டை யூஸ் பண்ணி ஏன்னா ரோட்டில் யாரும் இல்லை, ஸ்பீட்லேயே போகலாம். 5 கீரும் போட்டு பார்த்துருக்கோம். அந்த ஸ்பீட்லேயே போகிறங்கிறது ரெண்டாவது. நமக்கு 5 கீர் இருக்குது, இப்போ இப்படியே போய்க்கலாம், அவ்வளோதான். புரியுதா? 5 கீர் இல்லைன்னா நம்ம 4 கீர் அப்படியே போய்க்கலாம். 5 கீர் இப்போ இப்படியே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. அது போடாமல் அப்படியே போகக்கூடாது, பெட்ரோல் எழுதிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டில் போகிறவரை இப்படி ஏறி திருப்பும்போது நம்ம நேராக போகிறவங்க ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. ரைட்டில் போகிற டூவில் இருக்காரு எவ்வளோ தூரம் ஏறி உள்ள போனார். நம்ம நேராக தானே போகிறோம். ஓகேண்ணா வாங்க, சரியாக இருக்கும். நானும் வந்துட்டு தான் இருக்கேன், நானும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். வாங்க, சரியா இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுவோம், மரத்துக்கிட்டே நிறுத்திக்கலாம். அங்கே இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருவோம். இண்டிகேட் ஆஃப் ஆகிடுச்சு, இண்டிகேட் போட்டுருவோம். அவ்வளோதான், டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறுத்திக்கணும். நேராக கோயிலடி பஸ் ஸ்டாப்னா இன்னொரு பண்ணிக்கலாம். சாயங்காலம் தான் போட ஒரு நாளைக்கு போட்டு வரேன். சரி 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 பாய். சரி ஓகே ஓகே தேங்க் போகலாம். வந்துட்டியா ராஜா? எத்தனை நாள் ஆகும்? 10 மினிட்ஸ். சரி ரைட் வா, பார்த்துக்கலாம். போகலாம்.
இல்லையா? இல்லை, அப்புறம் என்ன மாரி இத்தனை நேரம் நடிக்கிறாரு? யாருமே இல்லையே, போக வேண்டியதானே. டோர் சரியாக லாக் ஆகவே வாங்க. நாங்கள் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோம். இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் உள்ளே போனோம். எக்ஸைட் யூஸ் பண்ணேன். டொங்கு டொங்குன்னு கேட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் விட்டுறணும். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். எக்ஸைட் யூஸ் பண்ணால் குப்பை வண்டிக்குள்ளே குப்பை வண்டியாக நம்ம வண்டியும் போய் நின்றுக்கும். தெரியுதா? அதனால் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி ஸ்டெடியானதுக்கப்புறம் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். போகலாம். டக்குன்னு எக்ஸைட்டு, டக்குன்னு செகண்ட். கடைசி லெஃப்ட். ஹார்ன் அடிச்சிருக்கு. டவுசர் போட்டு நடந்து வராருல, அவர் தாண்டினதுக்கு ஒரு ரைட் போகும். ரைட் அந்த டூ வீலர் போச்சுல்ல, இந்த ரைட். ஹார்ன் அடிச்சிருக்கோம். ஆள் ரோடு வரும்போது லெஃப்ட் ரைட்டு ஒரு செகண்ட் கவனிக்கணும். இல்லை அடுத்து ஹார்ன் அடிச்சிருக்கோம். ரைட் அடுத்த கட்டில் தான் அவன் வீடு, அகில் வீடு. சூர்யா போனாங்க அடுத்த கட்டலாம். பட் நான் ரைட்டுன்னு சொல்லி நீ இண்டிகேட்டர் போட்டு தான் திருப்பி இருக்கணும். கடைசியில் ரோடு மெயின் ரோடு வரும், லெஃப்ட் திருப்பி நின்றுருக்கோம். சரியா? ஓகே. நிறுத்தி தான் போகும். ஃப்ரீயாக இருக்கணும். இங்கேருந்து பெரிய வண்டி வந்து என்ன பண்ணுவோம்? நீ ஃப்ரீயாக இருந்து நீ இங்கே பார்த்த, நீ இங்கே பார்க்கவே இல்லை. பார்த்து இது பெரிய வண்டி வந்துருந்தது. நம்ம அதெல்லாம் ஒரு செகண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன் எங்கேருந்து இந்த நேரத்தில் வந்து நமக்கு பில்லி சுனி வைப்பாங்கலாம் தெரியாது. டக்குன்னு வச்சு விட்டு போயிடுவானுங்க, அது வெடிச்சிடும். ஓகே. சரியா? போகலாம். நீங்கள் பார்த்தீங்க திரும்புகிற செகண்டில் இங்கே வண்டி வர்றது கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஒரு செகண்ட் நின்று போகிறது எந்த விதமான தப்பும் கிடையாது. அப்படி லெஃப்ட் வாங்க வேண்டியோ போனாங்களா கமலேஷ்? டக்குன்னு 4 கண்டென்ட் 4 சின்ன. சரிங்களா?